ஷோ. நான் உங்கள் பிருந்தா. அண்ட் இன்னைக்கு நான் உங்களை ஒரு சூப்பரான ஒரு லொகேஷனுக்கு தாங்க கூட்டிட்டு போறேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா மெரினா பீச்லயே வந்து உணவு திருவிழான்னு சொல்லி தனியா ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அதுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அவங்களுடைய ஃபேவரட்டான டிஷ்ஷஸ் ஆகட்டும் இல்ல ரொம்ப ஸ்பெஷலான அந்தந்த ஊருக்கான டிஷ் எல்லாம் வந்து படைச்சிருக்காங்க. ஸோ இங்க எல்லா டிஷ்ஷையும் நம்ம போய் பார்க்க போறோம். ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கதை சொல்ல போறோம். அங்க உள்ள போய் பார்க்கலாம். மெரினால வந்த உணவு திருவிழாக்கு வந்திருந்தவங்க ரொம்பவே கூட்டத்தை பார்த்தாலே அப்பா அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டங்க. ஒவ்வொரு டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்றதுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். அது எந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்டால்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட ஸ்டாலுங்க. நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தர் நம்ம கிட்ட பேச போறாங்க. என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் இதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு சில டிஷ்ஷஸ் இருக்கும் தெரியுமா? திருவண்ணாமலை வந்து விவசாய மாவட்டம். எங்கள் வந்து ஜம்னாமத்தூர்னு இருக்கிற இடத்துல வந்து தினையும் வரகரிசியும் இருக்குது. அடுத்தது கேழ்வரகுலாம் இருக்குது, நிலக்கடலாம் இருக்குது. அதை வந்து மக்களுக்கு நாங்கள் அதை பண்ணி சிறுதானியத்தில் உணவு பண்ணி கொடுத்து அவங்களோட வாழ்வையும் வளத்தையும் அவங்களோட உடம்பு ஆரோக்கியத்தையும் பண்ணணுன்றதுக்காக இந்த சிறுதானிய உணவை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அதில் வந்து நாங்கள் ராகி புட்டு, ராகி அவல் புட்டு, கம்பு அவல் புட்டு, அடுத்தது ராகி மாவுலேயே வந்து முருங்கைக்கீரை போட்டு வெங்காயம் போட்டு அது செஞ்சு கொடுத்துருக்குறோம். அடுத்தது தெனை புட்டு, தெனை அரிசி புட்டு, வரகரிசி புட்டு, கம்பு புட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதை வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் என்னன்னு எங்களையே கேட்குறாங்க. வர ஜெனரேஷனுக்கு வந்து அதனோட சத்தான உணவுகளும் நம்ம வந்து மாத்திரை வைட்டமின் சி, ஏ என்னென்னவோ வைட்டமின்லாம் உடம்புக்கு வேணுன்றாங்க, கால்சியம்லாம். அது எல்லாமே இந்த சிறுதானியத்தில் இருக்குது. ரொம்ப நன்றிமா. ஸோ இவங்களோட டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். வாங்க சாப்பிடலாம். ஸோ நமக்காக ஒரு பிளேட்டிங் அழகா குட்டியா கிறிஸ்பியா கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குமா மேம்? இது வந்து தெனை அரிசி அவல் புட்டு, கேழ்வரகு அவல் புட்டு, கம்பு அவல் புட்டு, கேழ்வரகு மாவும் நிலக்கடலையும் வெல்லமும் போட்டு இடித்து வச்ச ஒரு டிஷ்ஷு. சூப்பர். ஸோ இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபியா நம்ம கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணது வந்து எல்லாமே ஸ்வீட் வகை. இது வந்து பாதி தாங்க, ஒரு ட்ரெய்லர் தான் காமிச்சிருக்காங்க. மீதி வந்து காரத்துக்கு வந்து அடையெல்லாம் வந்து வச்சிருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஸோ டெஃபினட்டா இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மகளிர் குழு மூலமா இங்க நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உண்மையாவே சொல்றேன், இது ஒவ்வொரு ஃபிளேவர்ஸ்மே ஹெல்த்தியாவும் இருக்கும், ஸ்வீட்டாவும் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸ்டால் நம்பர் 16ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா விசிட் பண்ணுங்க. அடுத்ததான் நான் ஒரு ஸ்டாலுக்கு வந்தேங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாலை தான் நான் வரும்போதே ஃபர்ஸ்டா விசிட் பண்ணேன். பயங்கர கலர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து இந்த லஞ்ச், டின்னர் அந்த மாதிரி ஐட்டம்ஸா இருந்தது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸா இருந்தது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெசர்ட் ஐட்டம்ஸா இருக்கு. இதை எதை பிக் பண்ணி எதை சாப்பிட்றேன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ டிஷ்ஷஸ் இங்க வச்சிருந்தாங்க. ஸோ இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம கிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகளை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களையும் கேட்டாதான் என்னென்ன விதவிதமா டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓகே, கொஞ்சம் பார்க்க டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஸ்கிரீன்ல அழகா தான் விழுவீங்க. 6 to 9 வரைக்கும் கிடைக்கும். வேற என்னென்ன டெசர்ட் ஐட்டம்ஸ் இருக்கு? கேரமல் பாயசம், ஜிலேபி வித்தனம். ஸோ இவங்க டெசர்ட் ஐட்டம்ஸ்லேயே ஒரு 4-5 டெசர்ட்டை சொல்லிட்டாங்கங்க. எல்லா டெசர்ட்டையும் நம்ம டேஸ்ட் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் டெஃபினட்டா சொல்ல போறேன். ஸோ இது வந்து ஷாஹி துக்கடா பிரெட்ல வந்து பண்ணக்கூடிய ஒரு டிஷ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா முட்டை மிட்டாய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். சூப்பரா இருக்குது. நான் ஏற்கனவே இதை ஒரே ஒரு டைம் சாப்பிட்டிருக்கேன். பட் இனிப்பு வந்து ஒரு நியூட்ரலான லெவல்ல பண்ணிருக்கீங்க. அதுதான் வேணும். ஏன்னா எல்லாரும் அப்பதான் சாப்பிட முடியும். இதெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸால, டயபெட்டிக் பேஷண்ட்ஸால சாப்பிட முடியாது. பட் இட் இஸ் வெரி நியூட்ரல் இன் டேஸ்ட். அண்ட் ஷாஹி துக்கடா. ஸோ இவங்களோட காஞ்சிபுரம் டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பைசியான ஃபுட் ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க.
ஸோ இதே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஸ்பைசியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சேல்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இங்க இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சரி, இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில் இட்லி, காஞ்சிபுரம் ஸ்பெஷல் கோவில் இட்லி பண்ணியிருக்கோம். அப்புறம் பருத்தி பால் பண்றோம், கம்பு பால் பண்றோம், கம்பு மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் வச்சிருக்கோம். ஓகே, கோழி மல்லி இட்லி வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க எங்களுக்கு தராம விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். காடை கிரேவி இருக்கு மேடம். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் 65. எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இதுவே வந்து நம்ம சாப்பிட்டு பாக்குறதுக்கே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நாள் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ எங்களுக்கு ஏதோ நீங்க டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கதா கேள்விப்பட்டேனே. எங்க ஊரோட ஸ்பெஷல் வந்து கோவில் இட்லி வச்சிருக்கோம் மேடம். இது என்ன இட்லி? கோவில் இட்லி, காஞ்சிபுரம் கோவில் இட்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கிறது. இது வந்து குடலை இட்லின்னு சொல்லுவாங்க. ஓ, ஒரு இட்லியை வந்து ஒரு முழுசா ஒரு மூங்கில் கூடையில வந்து வேக வைப்பாங்க. 3 hours வந்து அது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இது பிரண்டை துவையல் மேடம். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டது இல்ல. இது பட் இட்ஸ் a healthy recipe, right? ஹெல்தி ரெசிபி மேடம். ஓகே, ஹெல்தியான ரெசிபின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஜூஸ் மேடம். அப்படின்னு ஜூஸ் வந்து ஆப்பிள், கேரட், பீட்ரூட், ஐஸோட சில்லுன்னு. ஆஹா, இவ்வளவு நேரம் பேசினதுக்கு இந்த ஜூஸ் அப்படியே சில்லுன்னு குடிக்கிறது அதுவே வேற ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. சோ இது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நமக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டால் நம்பர் 15. டெஃபினட்டா விசிட் பண்ணுங்க. உங்களுக்காக ரொம்ப யம்மியான டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மெரினா கடற்கரைக்கு வந்திருந்தோம். உணவு திருவிழா ரொம்பவே அழகான நிறைய டிஷ்ஷஸோட நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோங்க. ஸோ இது இந்த வாரம் மட்டும் இல்லை, இன்னொரு வாரமும் வந்து உங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலான நிறைய கிளிக்ஸை வந்து உங்களுக்காக நான் எடுத்திருக்கோன்னே சொல்லலாம். ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு நீங்க வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு குட்டி சஜஷன். See you all in the next episode. அது வரைக்கும் it's tada bye bye from Brenda signing off.